பெருமதிற்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு இங்கு வருகை தந்து புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசியுடனும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியாருடைய ஒப்புதலுடன் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நான் வாசிக்கின்ற போது அனைவரும் கரவொலி எழுப்பி ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் தீர்மானம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் கழகத்துக்காக பணியாற்றிய மறைந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் மறைவிற்கும் மற்றும் உலக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்ஸ் மறைவிற்கும் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு இப்போது குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 2, ஜம்மு காஷ்மீர் பகல்கான் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணிகள் மீது தீவிரவாதிகள் கொடூரமாக தாக்கல் செய்து 26 பேர் உயிர் இழந்ததோடு பல பேர் காயமடைந்துள்ளனர். இதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசு எல்லைகளை இன்னும் பலப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து இது போன்ற தீவிரவாத தாக்கல் இனி நடக்காத வண்ணம் நமது நாட்டை காக்க வேண்டியது அவசியம் என்று இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3, எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டுங்கப்பா, எல்லாமே கேட்டு வாங்க தகுது. தீர்மானம் 3, நமது இதய தெய்வம் வாழும் வள்ளல் கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு நமது கழகத்தின் நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் ஒன்று சேர்ந்து கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று இப்போது குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, நமது இதய தெய்வம் வாழும் வள்ளல் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு கேப்டன் அவர்களுக்கு கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பல நாள் வேண்டுகோளாக கேப்டன் அவர்களுக்கு தமிழக அரசு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று அமைத்திட வேண்டும் என்றும் சென்னை 100 அடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை இப்பொதுக்குழுவில் கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5, வக்ஃபு சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் சொத்துக்களுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, ஜாதி வெறி தூண்டுதலால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பழிவாங்க உணர்வும் போதைக்கு அடிமையாகும் நிலைமையும் இருப்பதால் மாணவர்கள் தங்கள் வாழ்வை இழக்கிறார்கள். எதிர்காலத்தில் தீர்மானிக்கும் சக்தியை இளைய தலைமுறை இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது அரசின் கடமையாகும். ஆகவே வரும் கல்வியாண்டில் நல்வொழுக்கம் பாடப்பிரிவினை கவுன்சிலிங் செயல்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கி பெற்றோர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை மற்றும் தமிழக அரசு இணைந்து மாணவர்களை நல்படுத்தி அவர்களுக்கு எதிர்காலத்தை சீரமைக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 7, தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால்
பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் குடும்பங்களின் பாதிப்புகளும் சண்டை சச்சரவுகளும் அன்றாட நடப்பது ஒரு நிகழ்வாக உள்ளது. எனவே இது போன்ற சம்பவங்கள் முழு கவனம் செலுத்தி குற்றச் செயல்களில் ஈடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனிவரி காலங்களில் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மேலும் இதற்கு அடிப்படையாக இருப்பது மதுபானம் டாஸ்மாக் விற்பனையை படிப்படியாக குறைப்பதும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதும் தமிழகம் காக்க வேண்டியது இந்த அரசின் கடமையாகும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8 தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை படையினரால் தாக்கப்படுவதும் படகுகளை உடைப்பதும் மீன்பிடி வலைகளை அறுத்து சேதப்படுத்துவதும் மீனவர்கள் கைது செய்து சிறையில் அடைப்பதும் பல வருடங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை தேமுதிக வன்மையாக கண்டிப்போது எதிர்காலத்தில் இச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு கச்சத்தீவை மீட்டெடுப்பதே மீனவர்களுக்கு பிரச்சனை நிரந்தர தீர்வாகும் என்று இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9 கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நெசவாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் மற்றும் நூல் விலை உயர்வு கட்டுப்படுத்தி ஜிஎஸ்டி வரியை குறைத்து நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம்.